அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அம்மாபட்டினத்தில் மேராஜ் சாப்பாடு வாங்குறதுக்காக போலி டோக்கனோடு வந்த ஒரு பெண்ணை பற்றின வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த விவகாரம் அதுக்குள்ளே இப்போ பிஜேபி உள்ளே நுழைஞ்சிருக்குது. ஜமாத்தார்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கதா செய்திகள் வருது. சமூக வலைதளத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக அது மாறி இருக்குது. ஒரு 1200 பேருக்கு ஊரில் பணம் வசூலித்து அதுக்காக வேண்டி தடல் புடலாக பெரிய ஏற்பாடுகளோடு சாப்பாடு வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி போலியாக சில பேர் உள்ளே நுழைஞ்சாங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அது எவ்வளோ பெரிய சிரமத்தை தரும் அப்படிங்கிறது எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா காசு கொடுத்து காத்திருக்கிறவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடும். அளந்து போட்டிருப்பாங்க, தேவைக்கேற்ப சமைச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் சாப்பாடு வர்ற நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லும் பொழுது உண்மையிலே பெரிய மன வருத்தத்துக்கு அவங்க ஆளாக வேண்டிய சூழல் வந்திருக்கும். தர்ம சங்கடம் ஏற்படும். இந்த செயலை செஞ்ச அந்த பெண்ணை கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய செயலை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு பெரிய தவறு. நியாயம் பேசுகிற யாரிடத்துல போய் கேட்டாலும் இதை தப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மாற்று கருத்து யாருமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த பெண்ணிடத்தில் இதற்காக அந்த கூட்டத்தில் இருந்தவங்க நடந்துக்கிட்ட முறை இருக்குதே, அது அதை விட பெரும் தவறு. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்த உடனே என்ன செய்திருக்கணும்? நியாயப்படி பார்த்தால் என்ன நடந்திருக்கணும்? அங்கே என்ன நடந்திருக்கலாம்? உனக்கு போலி டோக்கன் கொண்டு வந்திருக்கமா, உனக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு மறுத்து அனுப்பியிருந்திருக்கலாம். இல்லைன்னா ஜமாத்தில் பெரியவங்க கூப்பிட்டு அந்த பெண்ணிடத்தில் விசாரணை நடத்தியிருக்கலாம். இல்லை இந்த ஒரு பெண் மட்டும்தான் வந்திருக்கிறாங்களா, இல்லை இது மாதிரி வேறு யாரும் உள்ளே நுழைஞ்சிருக்காங்களா, நிறைய பேர் வந்திருக்கிறாங்களா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜமாத்து பெரியவங்க நிர்வாகிகள் கூப்பிட்டு அழைச்சி விசாரித்து முறைப்படி அந்த பெண்ணிடத்திலிருந்து கேட்க வேண்டிய தகவல்களை கேட்டு பெற்றிருக்கலாம். அப்படியும் நடக்கலை. அல்லது காவல்துறை இடத்துல ஒப்படைச்சி அதன் வழியாக கூட அந்த விசாரணையை முன்னெடுத்திருக்கலாம். அதுவும் நடக்கலை. அதை தாண்டி அங்கே என்ன நடக்குது? வீடியோ காட்சிகளில் பார்க்குறோம். போகிறவங்க வரவங்க எல்லாம் அந்த பெண்ணை விரட்டுறாங்க, திட்டுறாங்க. வலுக்கட்டாயமாக அந்த பெண்ணு போட்டிருந்த அந்த முகத்திரையை கலட்டுறாங்க. பார்க்கும் பொழுதே நெஞ்சு பதபதைக்குது. எனக்கு என்ன தோணுச்சு, நிஜமாகவே அந்த காட்சியை பார்க்குறபோது என்ன தோணுச்சுன்னு கேட்டால், ஒரு சங் பரிவார கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு முஸ்லீம் பெண்மணி அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு முஸ்லீம்கள் இருக்கிற சபையில், ஒரு பள்ளிவாசல் சார்ந்த ஒரு வழிபாடு சார்ந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியமாக அது எனக்கு படவே இல்லை. வேறு கற்பிதங்களை தான் என் மனசுக்குள்ளே உருவாக்கி நான் அதுக்கு நியாயம் கற்பிக்க நினச்சேன். ஆனால் அதுக்கு பிறகு மேலும் மேலும் அந்த ஜமாத்தார்கள் வெளியிட்டிருந்த அந்த கடிதத்தை படித்தேன். இன்னும் சில காட்சிகளை பார்த்தேன். அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. இந்த பெண்மணி, நீங்கள் இவ்வளவு கடுமையாக அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, இவ்வளவு மோசமாக பொதுவெளியில் அந்த பெண்ணுடைய முகத்திரையை கிழிக்கிறீங்க. அந்த ஆடை என்பது, அந்த முகத்திரை என்பது அந்த பெண்ணுடைய உரிமை இல்லையா? அந்த பெண்ணுடைய சுயமரியாதை இல்லையா? இது என்ன வெளியில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்லையோ அல்லது ஒரு பொது இடங்கள்லையோ அல்லது வேறு வீடுகள்லையோ உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி அங்கே இருக்கிற நகையை, பணத்தை அல்லது பொருட்களை திருடிட்டு தன்னுடைய முகத்தை காட்டிக்காமல் மறைச்சிட்டு போகிற ஒரு பெண்ணை, அதான் அது மாதிரியா? அது மாதிரியான கட்டங்களில் நீங்கள் முகத்தை வலுக்கட்டாயமாக கிழிங்க, அதை வீடியோ எடுங்க, அதை சமூக வலைதளத்தில் பரப்புங்க. அந்த பெண்ணை, அந்த ஆணை, அந்த திருடனை யாராக இருந்தாலும் அட்ரஸ் பண்ணுங்கள். வேறு இடத்துல போய் திருடுவதற்குரிய அந்த எண்ணம் வராத வகையில் அவங்கள நடத்துங்க. அது யாரும் அதை மறுக்க போகிறதே இல்லை. அது தேவையானது, சமூகத்துக்கு இப்படி செய்யணும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய அரசாக இருந்தால் இன்னும் அதிகப்படியாக அதை அட்ரஸ் பண்ணும். இந்த மாதிரியான திருடர்களை அவங்களுடைய கையை காலி பண்ணி இந்த ஆட்கள்கிட்ட நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க என்கிற அளவிற்கு இஸ்லாம் அதில் கடுமை காட்டும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபட்டிருந்தால் அதை யாரும் குறை சொல்ல போகிறதே இல்லை. இந்த பெண்மணி எதுக்காக வேண்டி இந்த மாணவகப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க? இந்த அம்மா சாப்பாட்டுக்காக, வயிற்றுப்பாட்டுக்காக, அதானே அங்கே வாங்க வந்தது, அதானே? அதுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தண்டனையா, இவ்வளவு பெரிய எதிர்வினையா? நான் தயவு செஞ்சு அந்த மக்களிடத்தில் கேட்குறேன், அந்த ஊர்க்காரங்க இடத்துல, ஜமாத்தார் இடத்துல, நிர்வாகிகள் இடத்துல நான் சொல்கிறேன், இது ஒரு பெரிய அவப்பெயரை உண்டாக்கிருச்சுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லா இடங்களையும் எல்லாரும் பேசுகிறாங்க, விமர்சிக்கிறாங்க. சாப்பிட வந்த பெண்ணிடத்தில் இப்படியா நடந்துக்குவீங்க என்றெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. எல்லாம் பதில் ஆடியோ போடுறீங்க, உங்களுக்குள்ளே நிறைய விவாதங்கள் பண்ணிக்கிறீங்க. அது நிறைய சமூக வலைதளத்தில் அதுவும் வெளியில் வந்து கொண்டே இருக்கிறது. நான் இந்த விவகாரத்தை நீங்கள் நினச்சா, ஜமாத்தார்கள் நினச்சா இதை ரொம்ப எளிமையாக, ரொம்ப பாசிட்டிவாக மாற்ற முடியும். யாரெல்லாமோ இதில் குளிர்காய பார்க்குறாங்க. சங் பரிவார் கூட்டம் உள்ளே நுழைஞ்சு நமக்கிடையில் பிரிவினை உண்டாக்க பார்க்குறது. நம்ம இப்போ போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலில் படுக்கிற அளவுக்கு அங்கே தாக்குதல் நடந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியலை. நான் பார்த்த காட்சிகளே அது இல்லை, நான் கேள்விப்பட்ட வகையிலே அது இல்லை. அப்படியானால் அதனுடைய பொருள் என்ன? அந்த அம்மா தூண்டி விடப்பட்டிருக்கிறாங்க.
பின்னாடி இந்த மாதிரி ஆட்கள் போய் இன்னும் நான் பார்க்குறோமா, காசை கொடுத்தோ ஏதோ ஒரு வகையிலையோ கன்வின்ஸ் பண்ணியோ அவங்களுக்கு நியாயத்தை பெற்று தர்றேன் என்று சொல்லியோ அல்லது வழக்கு கொடுக்கலாம் அப்படியெல்லாம் அவங்கள தூண்டி விட்டோ அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்கிறாங்கன்றது தான் தெரிகிறது. அப்போ இந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போய்கிட்டு இருக்க இந்த விஷயத்தை நமக்கு எதிராக, நம் சமூகத்துக்கு எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிராக, குறிப்பிட்ட அந்த ஊர்க்காரங்களுக்கு எதிராக, ஜமாத்தார்களுக்கு எதிராக திருப்பப்பட்டிருக்கிற இந்த விவகாரத்தை நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு கையாண்டா இதை பாசிட்டிவாக மாற்ற முடியும். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கான ஒரு தாவா களமாக கூட இதை நீங்கள் மாற்ற முடியும். அதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் அதை செய்வது அது எளிதல்ல. உங்களுடைய மனம் அது அவ்வளவு எளிதாக ஒத்துக்கொள்ளாது. ஆனாலும் உங்கள் மனதோடு போராட்டம் நடத்தி நீங்கள் ஒரு காரியத்தை முன்னெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே அது ஒரு பெரும் பாசிட்டிவாக, வரலாறில் நிலைபெறக்கூடிய அம்சமாக, எதிர்கால சமூகத்திற்கு அது ஒரு பாடமாக கண்டிப்பாக அது அமையும். நீங்கள் என்ன செய்யணும், இந்த விவகாரத்தில் உங்களுடைய ஈகோவையெல்லாம் கலட்டி ஓரம் வச்சுட்டு நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியாக யோசிக்காமல், அந்த பெண்ணு தான் தப்பு செஞ்சாலும் அதை நிலைநிறுத்துறதுக்காக வேண்டி போராட்டங்களில் ஈடுபடாமல் அதையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிங்க. இந்த இடத்துல நடந்த இந்த நிகழ்வு ஏற்கத்தகாத இந்த காரியம் சம்பவத்தை நாங்கள் விரும்பலை, நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் அதுக்கு வருந்துகிறோம், அதுக்காக வேண்டி நாங்கள் ஓப்பனாக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம், இதுக்காக வேண்டி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீம் இடத்துலையும் நாங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்திக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுங்க. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறதுக்கு ஷைத்தான் அவ்வளவு எளிதில் இடம் கொடுக்க மாட்டான். மனதோடு பெரிய போராட்டம் தான், நம்ம அப்படி கொடுக்கணுமா? ஏன்னா அந்த பெண் மேலே வேறு சில அலிகேஷன்ஸும் உங்களுடைய பத்திரிகைகளில் நீங்கள் வெளியிட்ட அந்த அறிக்கையில் இருக்கிறது. அந்த பெண் வேறு வழக்குகள் இருக்கிறது, திருட்டு குற்றங்கள் இருக்கிறது, இதையே காசுக்கு விற்பனை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் நடக்கட்டும், அது எல்லாம் இருக்கட்டும். அதுக்குரிய அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படி டீல் பண்ணுங்கள். முறைப்படி அதை எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திங்க. நான் அதையெல்லாம் மறுக்கவே இல்லை. நான் குறிப்பிட்ட பர்டிகுலர் இந்த ஒரு விவகாரத்தை மட்டும் பற்றி பேசுகிறேன், இந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஜமாத்தார்கள் முன்னிலையில் அது நடக்கும் பொழுது கூட அது பெரியவர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது முகத்திரை அகற்றப்படுற நேரத்தில் பக்கத்தில் ஒருத்தர் தடுக்கிறார். அப்படி அது தடுத்து நிறுத்தப்படுகிறது அப்படின்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம், எங்களில் சில உணர்ச்சி வசப்பட்டவங்க இந்த வேலையை செஞ்சுட்டாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கவே இல்லை, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இனிமேல் இது மாதிரியான காரியங்களை நாங்கள் ஈடுபட மாட்டோம், இனிமேல் எதிர்வரக்கூடிய காலத்தில் எங்களுடைய நிகழ்ச்சிகளை இன்னென்ன ப்ரொசீஜர் படி நாங்கள் அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டு உங்களுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துங்க. உண்மையிலே அது உங்களுக்கு கண்ணியத்தை தான் பெற்றுத்தருமே தவிர ஒருபொழுதும் உங்களுக்கு அது இழிவை பெற்று தரவே தராது. நடந்த தவறை ஒத்துக்கொள்கிற காரணத்தினால அல்லாஹ் யாரையும் இழிவுபடுத்திட மாட்டான். ஒத்துக்கொண்ட மனிதர்களை தான் உலகத்தில் அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாங்க, அதை குரானில் எடுத்து சொல்லி ஒத்துக்கொண்டு பெருமனிதர் என்று குரான் பாராட்டுகிறது. எந்த இறைவன் ஆதம் நபி அசா ஆதம் ரப்பஹு ஃபகவா, ஆதம் தன் இறைவனுக்கு மாறு செய்தார்னு எந்த இறைவன் சொன்னானோ அந்த இறைவன் தான் அந்த ஆதமை தேர்ந்தெடுத்து கொண்டதாகவும் பாராட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இதே மாதிரி அப்பாதுன்னு ஒரு சஹாபி வறுமையான பஞ்சமான ஒரு காலத்தில் ஒரு தோட்டத்துக்குள்ளே புகுந்து தோட்டத்தில் உள்ள தானியங்களை எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தானியத்தை தன்னுடைய ஆடைகளை சேகரிச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறார். தோட்டத்துக்காரர் பார்த்துட்டார். பார்த்த உடனே நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம், நீங்கள் நோகாமல் திருட்டு போவீங்களோ அப்படின்ற கோபத்தில் அவர் வெளுத்துட்டார். அவருடைய ஆடைகளையெல்லாம் பிடிங்கிட்டார். இவர் பாதிக்கப்பட்டவர் என்ன பண்ணார், அடி வாங்கினவர் நேராக ரசூலாட்ட போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நடந்துருச்சு, நான் சாப்பிட்டேன், என்னை அடிச்சு விட்டாங்க, ட்ரெஸ்ஸை பிடிங்கி விட்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்துக்காரரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிற பதிலை பாருங்கள். நீ கோபப்படுறியப்பா, கோபப்படுறதுக்கு அதுக்கு நியாயம் இருக்கா, தார்மீக நியாயம் இருக்கா உனக்கு? மா அல்லம் தஹு இதுக்கான ஜாஹிலன் ஒமா அத்தாம் தஹு இதுக்கான ஜாயகன். அவர் அறியாமையில் இருக்கிற பொழுது அவருக்கு நீங்கள் கற்பிக்கவில்லை, அவர் பசியோடு இருக்கிற பொழுது அவருக்கு நீங்கள் உணவளிக்கவில்லை. பசிச்சு இருக்கிற ஒருத்தனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் முதல்ல சாப்பாட்டுக்கு நீ அவன் கேட்கறதுக்கு முன்னாடி நீ கொடுக்குற வேலையை பார்த்துருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு மட்டும் விடலை, நீ அவருக்கு இன்னும் கொஞ்சம் தானியத்தை கொடுத்து அனுப்புங்கிறாங்க. ஒரு வசக்கோ அல்லது ஒரு அரை வசக்கோ அவருக்கு எக்ஸ்ட்ரா தானியத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கு? தோட்டக்காரருக்கு நியாயம் இல்லை. நீங்கள் சொல்வதை போல தோட்டக்காரர் சொல்வதற்கு நியாயம் இருந்துச்சா இல்லையா? அவருடைய தோட்டம், அவர் விதைச்சி, அவர் பாடுபட்டு, அவர் உழைச்சி அதை வளர்த்து ஆளாக்குறாரு. யாரோ ஒருத்தர் திருடி தின்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? தவறு தான். ஆனாலும் கூட அங்கே இருக்கிற சூழல், அங்கே பார்க்கப்பட வேண்டிய அம்சம் எது அப்படிங்கிற சூழல் தான் நமக்கு சுட்டி காட்டினாங்களா இல்லையா? அதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உண்மையிலே இது இந்த உணவுக்காகத்தான் அப்படின்னு தான் வீடியோ பார்க்குறவங்க, அது சம்மந்தமாக விமர்சிக்கிறவங்க பல பேருமே இந்த பெண்ணு இந்த சாப்பாட்டுக்கு தான் இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க என்று தான் அதை உணர்றாங்க.
அப்போ அப்படியான உணர்ச்சிக்கு நீங்கள் தீர்வு சொல்கிற வகையில் நீங்கள் நடந்த இந்த சம்பவத்தை அதுக்கு நியாயம் கற்பிக்காமல் அதை சரிதான் அப்படின்னு வக்காலத்து வாங்காமல் அதை நேரடியாக ஒப்புக்கொண்டு இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கிற ஒரு அறிக்கையை வெளியிடுங்க. ஒருவேளை உங்களுடைய மன்னிப்பு உதாசீனப்படுத்தப்பட்டு அவங்க மேல் நடவடிக்கை போய் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை வந்தால் நான் மீண்டும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் பெரியவங்க, ஜமாத்துக்காரங்க, என்னை விட பெரிய வயதில் மூத்தவங்க, அறிவில் கூடினவங்க, அனுபவத்தில் கூடினவங்க, இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஊருக்காரங்க, நாடெல்லாம் கடைகளை வச்சுருக்கிறீங்க, எல்லா இடங்களையும் வியாபாரம் செய்கிறீங்க, ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிறவங்களும் உங்கள் ஊருக்கு நற்பெயரைத்தான் வாங்கி தந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அதை மறுக்கவே இல்லை. எத்தனையோ ஊர்களில் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, சாப்பாடு வழங்குறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு மறுக்கலை, அது எல்லாம் உண்மைதான். இன்னும் சொன்னால் இந்த மாதிரியான சாப்பாட்டுக்காக இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 1200 டோக்கன் கொடுத்தீங்களே, ஏறத்தாழ 1100 பேர் ஏமா உங்களுக்கு உள்ள சாப்பாட்டை நான் அந்த ஏழைக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னால் மிஞ்சி போனால் ஒரு 100 பேரை தவிர்த்துட்டு 1100 பேரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற ஆட்கள் தான் உங்கள் ஊருக்காரங்க. தனிப்பட்ட முறையில் ஊர் மக்களை பற்றி நான் அறிந்த அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறேன். ஆகையினால் உங்களுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பெரியவங்க நீங்கள் அந்த நடவடிக்கையை உங்களை உட்படுத்திக்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பின்னால் வரக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும். நாம் செஞ்ச நம்முடைய சிறுவர்களும் இளைஞர்களும் உணர்ச்சி வசப்பட்டவங்களும் செஞ்ச வேலைக்காக வேண்டி நம்ம ஜமாத்து பெரியவங்க அதனால் அவமானத்துக்கு உள்ளானாங்க, தண்டிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வரலாற்றில் நிலை பெற்றுச்சுன்னா இன்னும் பல ஆண்டுகளுக்கு அது ஒரு பெரிய பாடமாக அமையும். உங்கள் ஊருக்கு மட்டுமல்ல, ஊருக்கெல்லாம் பல ஊர்களுக்கு, நாடு முழுக்க, தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பாடமாக அமையும். அதை எல்லாத்தையும் விட இதில் குளிர்காய நினைக்கிற இந்த சங் பரிவார கூட்டத்துக்கு செருப்படியாக இருக்கும். தயவு செஞ்சு இதை செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தவால்லா ரஃபஅஹுல்லா, யார் பணிந்து கொள்கிறாரோ, தன்னை தாழ்த்தி கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க. அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்தை இம்மையிலும் மறுமையிலும் மேம்படுத்தி தந்துடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.